ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். கடைசி வீடியோவில் லிக்விடிட்டி எங்கெங்கே ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 1 டைப் ஆஃப் லிக்விடிட்டியை இந்த வீடியோஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்னதாக பேசிக்ஸ் மட்டும் அந்த பேசிக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகே, டேரெக்டாக டாபிக் உள்ள போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும். இந்த நான் சொல்கிற எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு ட்ரேட் காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் டைரெக்டாக ட்ரேட் எதுவும் போக வேணாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்காக விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எந்த லாஸஸ் வந்தாலோ அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, அது தெளிவாக சொல்லிடுறேன். டீச்சிங் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. டெலகிராமில் லிங்க் இருக்குது, அதில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன். சரி, ஓகே, டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஒரு சின்னதாக ரீகேப். அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து எஸ்எம்சி ட்ரேட் எங்கே ட்ராப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுதான் எஸ்எம்சி ட்ரேடோட ட்ராப்பு. இந்த இடம் வந்து எம்எஸ்எஸ், அதாவது நான் போன வீடியோஸில் வந்து எம்எம்எஸ்ன்னு சொல்லியிருந்தேன், சாரி, அது எம்எஸ்எஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அது ரெண்டு பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய புரிதலுக்காண்டி மட்டும்தான் அந்த டேர்ம்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. இது நான் எப்படி இதை எம்எஸ்எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை பிஓஎஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அதை தான் நான் சொல்கிறேன் ஒழிஞ்சு, நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது வந்து நம்ம கடைசி இதில் பார்த்த வந்து எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் எங்கே ட்ராப் ஆவாங்க, அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கு, இன்வெர்ஸ் ரெஃப்யூஜி, ஓடியில் எப்படி ட்ராப் ஆவாங்கிறது, மேலே லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது 1 டைப் ஆஃப் லிக்விடிட்டிங்கிறத அன்றைக்கி நம்ம கடைசி வீடியோஸில் பற்றி பேசியிருந்தோம். இது சிம்பிளாக உங்களுக்கு இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, அடுத்து வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குங்கிறத பார்த்து பேசியிருந்தோம். அதாவது ஒரே இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறப்ப எந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபைன் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடத்துல லிக்விடிட்டி இருந்திருக்கும், அந்த இடத்துல தான் லிக்விடிட்டி நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது. மேலேயும் சப்போஸ் இருந்திருக்கும், கீழே எடுக்கலாம், இல்லைனா மேலேயும் எடுத்துருக்கலாம். இதுதான் இந்த கன்சல்டேஷனோட லிக்விடிட்டி ஃபார்மேட். ஓகேவா, இதோட இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் பார்ப்போம்ல, அந்த கன்சல்டேஷன். இப்போ இங்கே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து, அதாவது ஒரு லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரி சினாரியோஸில் இது ட்ரெண்டிங் மார்க்கெட், இது அப் ட்ரெண்டில் நான் வந்திருக்கேன். அப்போ நம்ம எங்கே லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்எம்எஸ் ஆச்சுல, இங்கேருந்து ஒரு லெக் ஆகிருக்கும்ல அந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எம்எம்எஸ் ஆன இடம் இந்த இடம், எம்எஸ்எஸ் ஆன இடம் இந்த இடம். அப்போ இந்த லோவில் தான், அதாவது இந்த லோ வந்து ரெஸ்பெக்டட் திஸ் லோவா, அப்போ எந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குன்னா லிக்விடிட்டி இந்த இடத்துல தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் உள்ள லிக்விடிட்டி. இந்த மூணையும் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து ட்ரெண்ட் மார்க்கெட், இது அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வைஸ் வர்ஸாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெருசு இல்லை. அவ்வளோதான். இது இப்படியே கீழே கீழே வந்தால் லிக்விடிட்டி எங்கே ஃபைன் பண்ணணுங்கிறத ஈஸியாக பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ எங்கே ஃபஸ்ட்டு ஹை எங்கே இருக்கோ அங்கே தான் லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இதுதான் மெயினு. இது உங்களுக்கு ஈஸியாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு நீங்கள் டேரெக்டாக பார்க்க தெரிஞ்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் லிக்விடிட்டி எங்கே ஜென்ரேட் ஆகிருக்குங்கிறத. இது 3 மட்டுமே நீங்கள் பார்த்தாவே போதும், மற்ற எங்கேயும் நீங்கள் லிக்விடிட்டி ஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுதான் நான் சொல்லணும்னு இந்த வீடியோவில் நினச்சது. இதை மட்டும் பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு, இப்போ 4 ஹவர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு கிளியர் கட்டான வியூ 4 ஹவர்ஸில் கிடைக்கல அப்படின்னா 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவர்லேயும் கிளியர் கட்டான வியூ கிடைக்கலனா 13 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக மாற்றி மாற்றி பாருங்கள். இது இந்த ஐசிடி மாதிரி, எஸ்எம்சி மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வந்து இதில் நம்ம பார்க்க மாட்டோம். இது எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கிளியர் கட்டான வியூ கிடைக்குதோ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். இதுதான் இந்த லிக்விடிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதுதான், இது ஓவரால் முடிஞ்சு. இது அடுத்த டாபிக் என்ன நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா, லிக்விடிட்டி வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே லிக்விடிட்டி இஸ் ஃப்ராக்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி செட்டப்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா,
இதோட லோயர் டைம் ஃப்ரேமில் போகிறப்ப இது ஹையாக தான் இது லோவாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா லோவர் ஹை லோ அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கும். இன்டர்மீடியட்டில் இப்போ நான் இதை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த இதுலேருந்து இந்த ஒரு லெக்கை மட்டும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி இருக்குது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கிடச்சிட்டு திருப்பியும் மேலே போயிட்டு திருப்பி இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி போகிற மாதிரி சினாரியோஸ் இருக்கும். ஆனால் லிக்விடிட்டி எங்கே ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த லெக்குக்கு இங்கே கீழே இருக்க மாதிரி தான் ஃபைன் பண்ண முடியும். அதை தான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறது. இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிருக்கும். இதுதான் லிக்விடிட்டி வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேமில் தான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயுமே இருக்கும். அதனால தான் லிக்விடிட்டி வந்து ஃபேக்டைல்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து பாருங்கள். 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர்லேருந்து பாருங்கள். இப்போ 4 ஹவர்ஸில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹையர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்துச்சு, இப்படி மேலே போய் இப்படி ஒரு ஹையர் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இப்படி கீழே வருது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ட்ராப் நடந்திருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுறான், அப்போ இந்த ட்ராப் நடந்துச்சு அப்படின்னா அப்போ கீழே இன்ஜின் லிக்விடிட்டி ஏதாவது ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் மேலே போக முடியும். இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் போங்க. 4 ஹவர்ஸ்னால் 15 மினிட்ஸ் 1 ஹவர் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் கீழே லிக்விட் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அங்கேருந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்போனா தான் இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். நான் மற்ற கான்செப்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்ல வரல, எல்லா கான்செப்டும் ஒர்க் ஆகும். இந்த கான்செப்ட் எனக்கு ஃபெமிலியராக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் உங்களுக்கு நான் இந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லிக்விடிட்டி வந்து ஃபேக்டர், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சின்னதாக பேசிக்ஸ். என்ன பேசிக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டட் ஹையர் எக்ஸ்பெக்டட் லோ மட்டும் கரெக்டாக பார்க்க ஆரம்பிங்க. அதுதான் நமக்கு மெயின். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் லிக்விடிட்டி எங்கே ஃபைண்ட் ஆகுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹை இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளே காமிக்கிறேன் பாருங்கள். இது 4 ஹவர்ஸில் இருக்கிற சார்ட்டு கோல்டு. இப்போ பாருங்கள், இந்த ஹைக்கு இது எக்ஸ்பெக்டட் ஹை, இதுவும் எக்ஸ்பெக்டட் தான், இதுவும் எக்ஸ்பெக்டட் தான். அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பெக்டட் ஹைஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் மேலே லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கும். ஃப்யூச்சரில் இந்த லிக்விடிட்டி தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். அதுதான் இதில் மெயின். நீங்கள் அதை மட்டும் பார்க்க இது மாதிரி நீங்கள் இது 4 ஹவர்ஸில் வச்சுருக்கீங்க, இது 1 ஹவரில் போனீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்டட் ஹைஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சிம்பிளாக பாருங்கள், இப்போ இந்த ஹைக்கு இது எக்ஸ்பெக்டட் ஹை, ஓகேவா? இது ஃபர்தராக வர 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 ஒவ்வொன்றா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது நான் இங்கே பாருங்கள், இந்த லோ இங்கே இந்த ஹைக்கு இது எக்ஸ்பெக்டட் ஹை, அந்த மாதிரி இந்த லோக்கு இது எக்ஸ்பெக்டட் லோ. இதை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. இதை பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் லிக்விடிட்டி எங்கே ஜென்ரேட் ஆகுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன 3 டைப் ஆஃப் அந்த லிக்விடிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிங்க. எஸ்எம்சி ஒன்று, அந்த இடத்துல ட்ராப்பில் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுங்க ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கன்சால்டேஷனில், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைனில், ஓகேவா? இதை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸில் என்ன சொல்ல வேண்டியது வந்து எக்ஸ்பெக்டட் ஹைஸ் எக்ஸ்பெக்டட் லோ சொல்லிட்டேன். ட்ராப் ஏரியாங்கிறது நான் வரைகிறது எங்கே அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் மேலே இருக்கோ அது கீழே இருக்க இடம் தான் நான் ட்ராப் ஏரியான்னு வரைவேன். ஒரு எம்எஸ்எஸ் நடந்துச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்பெக்ட் ஆகி கீழே இருந்து பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்பெக்டட் ஹைஸ் இருக்குது பாருங்கள், அதை தான் நான் இப்போ ட்ராப் ஏரியான்னு வருவேன். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் ஆகி கீழே இறங்கியிருக்கு, அப்போ இதுதான் என்னுடைய ட்ராப் ஏரியா. இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் இந்த லிக்விட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒன்று எக்ஸ்பெக்டட் ஹைஸ் எக்ஸ்பெக்டட் லோஸ் பார்ப்போம், அடுத்து இந்த ட்ராப் ஏரியா பார்ப்போம், அடுத்து எம்எம்எஸ் பார்ப்போம். எம்எம்எஸ் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு மேஜராக ஒரு லோ வந்து பிரேக் ஆச்சு, இல்லை மேஜராக ஒரு ஹையை வந்து பிரேக் ஆச்சு, அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது இந்த இடம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம கான்செப்டில் யூஸ் பண்ண வேண்டிய வெரி பேசிக்ஸ், அவ்வளோதான். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. வேறு என்னுடைய புரிதலுக்காண்டி நான் அது எம்எம்எஸ்னு மொத்தமாக ஒரேடியாக வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது மேஜர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மட்டும்தான் எம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஓவராலாக எல்லா இடத்துலையும் பிரேக் ஆகிற தான் எம்எஸ்எஸ்எஸ் மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த எம்எம்எஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த இடத்துல ஏதாவது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இந்த இடத்துல பில்ட் ஆகும் லிக்விடிட்டி. சப்போஸ் இப்படியே டேரெக்டாக கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லைன்னு அர்த்தம், ப்ரைஸ் அதனால தான் டேரெக்டாக கீழே வந்து எடுக்குதுன்னு அர்த்தம். திருப்பி இந்த இடத்துல திருப்பி ஜென்ரேட் ஆகும் லிக்விடிட்டி, அதான் மேலே இடத்துல ஜென்ரேட். அப்போ என்ன வரணும், இந்த இடத்துல ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வரணும், கீழே வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆகும். இதை மட்டும் நான் வச்சுங்க. இதுதான் நான் ஏன் திருப்பி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா எஸ்எம்சியை பற்றி இந்த செட்டப்ஸ் தான் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இதை திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
ஒரு எம்எம்எஸ் நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் லிக்விடிட்டி பில்ட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிரும். என்ட்ரி வீடியோ ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஏன்னா என்ட்ரி தான் உங்களுக்கு மெயின். அது அது வந்து செட்டப்ஸ் வந்து ஸ்மால் தான். ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த லிக்விடிட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் லாஜிக்காக யோசிக்கணும். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் லாஜிக்காக யோசிச்சா மட்டும்தான் இந்த லிக்விடிட்டி கான்செப்டில் ட்ரேட் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் தான். இதில் வேறு எதுவும் அதே மாதிரி இதில் பேட்டர்ன் ட்ரேடிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எம்எஸ்எஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதும் பேட்டர்ன் ட்ரேடிங் கிடையாது. அது லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு யோசிச்சா மட்டும்தான் இதில் ட்ரேட் பண்ண முடியும். நான் சொல்லிக் கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் வரப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். டே 4 ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் லிக்விடிட்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி எங்கே ஜென்ரேட் ஆகுங்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா யூடியூப்லேயே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. பாய்.